மனோஜ் ரோகிணி கிட்ட சொல்றாங்க, நான் இப்ப பிசினஸ் மேனா இருக்கிறதுக்கு காரணம் நீதான். ரோகிணி சொல்றாங்க மனோஜ் கிட்ட, உங்க அப்பா பணத்துல தானே இது ஆரம்பிச்சது. ரோகிணி, உன்னோட டேலண்டால தான் ஜீவா கிட்ட அந்த பணத்தை வாங்க முடிஞ்சிச்சு. அந்த பணமும் எனக்கு கிடைச்சிருக்காது. இப்படி என் லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்துக்கும் நீ தான் காரணம். அப்பனா நீ ஒரு பெஸ்ட் ஒய்ஃப் தானே? நான் உனக்கு பெஸ்ட் ஹஸ்பண்டா? இதுல என்ன சந்தேகம் மனோஜ்? தான் எனக்கு எப்பயுமே பெஸ்ட் ஹஸ்பண்ட். அப்பனா என்ன ரோகிணி, நம்ம தான் பெஸ்ட் கப்பிள். எனக்கு ஒண்ணு மாத்திரம் சுத்தமா புரியல. என்ன மனோஜ், நமக்குள்ள சண்டையே வர்றதில்ல ரோகிணி. அப்பனா நம்ம ஏதோ சீக்கிரட்டை மறைக்கிறோன்னு அந்த ஜட்ஜு சொன்னாங்கல்ல. ரோகிணி, நான் உங்ககிட்ட எதுவும் மறைச்சதே இல்லையே. மனோஜ், அப்பனா நான் மறைக்கிறேன்னு கேக்குறியா? ரோகிணி, நான் அப்படிலாம் கேட்பேனா? நான் ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு முழிச்சுக்கிட்டு இருப்பேன். நீ என்கிட்ட எதையுமே மறைச்சது இல்லையே. இப்படி சொன்னாங்க பாத்தியா அந்த ஜட்ஜு, அவங்கதான் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட மறைச்சிருப்பாங்க. அதுதான் அந்த மேடையில உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் எதையும் மறைக்காம ஓப்பன் புக்கா இருக்கோம். என் லைஃப்ல நீ கிடைச்சது எனக்கு அதிர்ஷ்டம். கோயில்ல போய் கடவுள் கிட்ட வரம் கேக்குறோம். கடவுள் என்ன உடனே தூக்கியா கொடுத்துருவாரு? லைஃப்ல கிடைச்ச வரம் எல்லாமே உன்னாலதான் ரோகிணி. ஓ, நீ தான் என்னோட பெஸ்ட் ஒய்ஃப். ரோகிணி மடியில மனோஜ் படுத்துக்கிறாரு. ஸ்ருதியும் ரவியும் பேசாம 2 பேரும் திரும்பி படுத்துக்கிட்டு இருக்காங்க. ரவி சொல்றாரு, அந்த போட்டிக்கு நம்ம போயிருக்கவே வேண்டாம். ரவி, வின் பண்ண முடியலன்னு சொல்றீங்களா? எல்லாம் ஒண்ணும் இல்ல ஸ்ருதி, தேவையில்லாம மாத்தி மாத்தி பதில் சொல்லிக்கிட்டு இருந்தோம். முத்துவும் மீனாவும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாங்க, அதனாலதான் அவங்க வின் பண்ணாங்க. கலந்துக்காமலே இருந்திருக்கலாம். இப்ப பிரச்சனை அது கிடையாது. பார்ட்னர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம நீயா ஒரு பதில் சொன்னதுனாலதான் பிரச்சனையே. ஸ்ருதி, இதுல டிஸ்கஸ் பண்றதுக்கு என்ன இருக்கு? வெறும் நல்ல கப்பிள்ஸா இருந்தா பேசிக்காமலே பதில சொல்லி இருக்கலாம். அப்பனா நம்ம நல்ல கப்பிள்ஸ் இல்லையா? இப்படி சொல்லல ஸ்ருதி. அங்க இருந்ததுல நம்ம பெஸ்ட் கப்பிள்ஸ் இல்லையே. எல்லாம் கிடையாது. கிளீனா நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கணும். ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் உனக்கு மறந்துருச்சு. எதை பத்தி சொல்ற ஸ்ருதி? ரவி, எனக்கு தான் குழந்தை பெத்துக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல, வாடகை தாய் மூலியமா பெத்துக்கலான்னு நான் சொல்லியிருந்தேன்ல. நீயும் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ற ஐடியால இருந்த. எதுக்கு 3 குழந்தைன்னு சொன்ன? நம்ம பெர்சனல் இல்லாம அங்க சொல்லிக்கிட்டு இருக்க முடியும். நம்ம பெஸ்ட் கப்பிள்னு வின் பண்றதுக்காண்டி சொன்னேன். ரவி, நீ ஒன்னு சொன்ன, நான் ஒன்னு சொன்னேன். நம்ம சொன்ன ஆன்சர் ரெண்டுமே சம்பந்தமே இல்ல. இப்படிதான் ஸ்ருதி யோசிக்காம அங்கேயும் கோவப்பட்ட. அதனாலதான் நம்மளால வின் பண்ண முடியல. ரவி, என்னாலதான் வின் பண்ண முடியலன்னு சொல்ற, அதானே? ஸ்ருதி, அப்பனா நீ கோவப்படலன்னு சொல்ல வர்றியா? ரவி, எனக்கு கோவம் வந்துச்சு. அங்க பெருசா 3-4 குழந்தைங்க வேணும்னு சொன்னேன்ல. ரவி, நான் 4 சொல்லல, 3 குழந்தை தான் சொன்னேன். ரவி, வாட் எவர், உனக்கு என்ன, நான் பேபிஸ் பெத்து கொடுக்குற மிஷின் மாதிரி உனக்கு தெரியுதா? ஒரு ட்ரிப்பே என்னால முடியலன்னு சொல்றேன், நீ வாட்டுக்கு 3-4ன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ இவ்வளவு சீரியஸா சொல்லுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ரவி, அப்பனா என்ன சீரியஸாவே எடுத்துக்கல? ஏன் ஸ்ருதி இப்படி குதர்க்கமாவே எல்லாமே எடுத்துக்கிற? ரவி, இவ ஒரு பொண்ணு தானே, அதுக்குத்தானே நம்ம தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கோம். இவ சொன்னா பெத்துக்க போறான்னு தானே நினைக்கிற? ஸ்ருதி, நீ ஓவரா இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் தெரியாம 3ன்னு சொல்லிட்டேன், தப்புதான். குழந்தையே வேண்டாம், போதுமா? ரவி, அது எப்படி நீ சொல்லுவ? எனக்கு குழந்தை வேணும். வேண்டாம் ஸ்ருதி, நான் படுத்துடுறேன். அப்படி என்ன மெய் மறந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க? மீனா, வழக்கம் போல கண்ணதாசன் பாட்டு தான். எப்படிப்பட்ட கவிஞர்ல என்னமா பாட்டு எழுதியிருக்காரு. அந்த பாட்டை கேளு, கைய கொடு. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. பாத்தியா மீனா, அந்த மனோஜ் பைய மாதிரி வாழ்வு வந்தா தான் மாத்திரம்தான் வாழணும்னு நினைக்காம அவரு கூட சுத்தி இருக்கவங்களும் வாழணும்னு நினைக்கிறாரு பாரு. இப்படிலாம் யாருக்கு தோணும்? இங்க உங்களுக்கு தோணுமே, எனக்கும் தோணாது மீனா. இங்க நான் எழுதுறத சொல்லல, உங்களுக்கும் தோணும்ல கூட இருக்கவங்களையும் வாழ வைக்கணும்னு. நான் அப்படி சொன்னேன். அப்படி சொன்னியா மீனா? நீ இன்னும் மத்தவங்களுக்காண்டி நிறைய பண்ற. இங்க அப்பனா கண்ணதாசன் நமக்காண்டிதான் இந்த பாட்டை எழுதியிருக்காரா? அப்படிதான் நினைக்கிறேன். என்னங்க விடுங்க, ஹால்ல இருக்கோம், இதுக்கு என்ன பண்றது மீனா? நைட்டானா இதான் ரூம்னு ஆயிப்போச்சு. பாரு மீனா, இதுலயும் நம்ம பாய போட்டுதான் தூங்குறோம். இதுக்கு ஒரு மெத்த வாங்கி போடணும்.
ஏங்க மெத்த எல்லாம் வேண்டாம், இதே போதும். இப்படியா சொல்ற மீனா? ஆமாங்க, ரூம் கட்டுறதுதான் நமக்கு முக்கியம், வேற எந்த செலவும் வேண்டாம். நீயும் யோசிக்கணும்ல மீனா, பொறுப்பா வேற இருக்கணும். மீனா, இப்ப அவனை நினைச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யார பத்திங்க சொல்றீங்க? இத யாரு மீனா? என்னைய பத்தி தான். முத்து இந்த அளவுக்கு மாறுவான்னு நானே நினைக்கல. இந்த மாதிரி லட்சியத்தோட நடக்கிறது, பொறுப்போட நடக்கிறது, இதெல்லாம் நீ வந்துதான் மீனா நடக்குது. இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது மீனா. வாழ்க்கையில இப்படியும் ஒரு பகுதி இருக்குன்னு தெரியாமலே போயிருக்கோம். கல்யாணம் பண்ணலாட்டி நானும் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸு காருன்னு சுத்திக்கிட்டே இருந்திருப்பேன். என்னங்க ஜாலியாவா? மீனா இப்பயும் ஜாலிதான், அது வேற ஜாலி. தெரியுமே, டெய்லி குடிச்சிட்டு வரலாம், அதானே. பொம்பளைங்க இருக்கீங்களே, ஒரு மனுஷனுக்கு 1000 நல்ல பழக்கம் இருக்கும், அத பத்தி பேசவே மாட்டீங்க. ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருக்கும், அத பத்தி சொல்லி காமிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எங்க உங்க நல்லதுக்காண்டிதான் சொல்றோம், தப்பா இருந்தா சொல்லல சாமி, உடனே கோவிச்சுக்காத மீனா. இங்க உங்களுக்கு தான் நான் வாழ்க்கையில வந்ததே பிடிக்கல. பிடிக்கலன்னு யார் மீனா சொன்னது? நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே மாறுச்சு. ஒரு பாட்டு வருமே, பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. என்னங்க பேசாம இருங்க, சத்தம் எல்லாருக்கும் கேட்டுற போகுது. நான் கேட்டா கேட்டுட்டு போகுது, அதெல்லாம் தூங்கி இருப்பாங்க நேரம். நம்ம ரூம்ல இருக்கோம், அவ்வளவுதான். ஒரே நாள்ல 1,00,000 ரூபாய் சம்பாரிச்சிருக்கோம். நான் பாடுவேன், கண்மலர் கொஞ்சம் கனிவோடு என்னை ஆளாக்கினார் அன்பிலே. எங்க விடுங்க, சத்தம் போடாதீங்க. அம்மா தூங்க வேண்டாமா? அம்மா மீனா, அப்பா தூங்கணும். இங்க வாட்டுக்கு பாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா மத்ததெல்லாம். நிஜமாவா சொல்ற? அப்படி டைம் வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்ற. போங்க, நீங்க வேற. நம்ம எப்ப பேசுறதுன்னு கேட்டேன், அவ்வளவுதானா? சரி பேசு மீனா. நம்ம ஜெயிச்ச பணத்தை என்ன பண்ண போறோம்? தான் அப்பா சொன்னாரே, ரூம் கட்ட வச்சுக்கோங்கன்னு. இத வச்சு நம்ம ஆரம்பிச்சிட வேண்டியதான். இன்னைக்கு ஒரு இன்ஜினியர் வந்து பார்த்தாருல, அவரை திருப்பி பார்க்க சொல்லி வேலையை ஆரம்பிச்சிருவோம். ஏங்க நான் ஒண்ணு சொன்னா கேப்பீங்களா? என்ன மீனா சொல்லு. இங்க ஹவுஸ் ஓனர் இருக்காருல்ல, அவருக்கு நல்ல மேஸ்திரிகள்லாம் தெரியும். அவரை வச்சு நல்ல மேஸ்திரியா நம்ம தேர்ந்தெடுத்து ரூம கட்டிடலாம். அதான் அந்த இன்ஜினியர் வந்தார்ல மீனா, இங்க அவங்கெல்லாம் வந்து கட்டினா நமக்கு காசு அதிகமாயிருங்க. இன்ஜினியர் சொன்னதுதான் மேஸ்திரி செய்ய போறாரு. ஒரு ரூம் தானே, அதுக்கு மேஸ்திரி கிட்டயே பணத்தை கொடுத்து கட்ட சொல்லிடலாம்ல. நீ அப்படி யோசிக்கிறியா? அதுவும் சரிதான், பண்ணிட்டா போகுது. உனக்கு எவ்வளவு அறிவு மீனா. கட்டி முடிச்சிடலாம் விடு. வீட்டை கட்டி முடிச்சிட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷனா நடத்துறோம். இங்க நம்ம வீடா கட்டுறோம், ரூம் தானே கட்டுறோம், அதுக்கு எதுக்கு பெரிய ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் பண்ணுவோம் மீனா. புது மனை போகும் விழா விட்டுட்டு புது ரூம் போகும் விழாவா மாத்திடுவோம். மேல தளம்லாம் வந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு அசத்திடலாம். கைய குடு மீனா. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. விடுங்க கைய. என்னங்க அத்தை? கைய குடு மீனா. என்னங்க அத்தைங்க வந்தா வந்துட்டு போட்டோம், பார்த்தா பாத்துட்டு போட்டோம், நமக்கு என்ன? வா மீனா. மீனா என்ன பாரு, அவங்கள பாக்காத மீனா. விடுங்க. விஜயா பாட்டில்ல தண்ணிய நிரப்பிக்கிட்டு போறாங்க. ராத்திரி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. முத்து சொல்றாரு, அப்பனா பட்ட பகல்ல ஆட்டம் போட்டா பரவாயில்லையா? விஜயா கதவை சாத்திடுறாங்க. சும்மா இருங்க, இதுக்கும் சேர்த்து என்னைய திட்ட போறாங்க. இங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இந்த கட்டில சுத்தி மர டோரை போட்டு அடைச்சிடலாம். இதே ஒரு ரூம் மாதிரி இருக்கும்ல. இங்க உங்களுக்கு மாத்திரம்தான் இந்த மாதிரி யோசிக்க தோணும். நாளைக்கு ஒரு வழியா மேஸ்திரிய பார்த்து ரூம் கட்ட அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். பண்ணிடலாம் விடு மீனா. உங்க ஹவுஸ் ஓனரை போய் பார்த்தேன், அவர் தான் இந்த மேஸ்திரிய சொன்னாரு. பேரு மாணிக்கம். உனக்கம்மா? உனக்கோங்க. என்னோட பொண்டாட்டிங்க. சரி, பூ வியாபாரம் பண்றேன்னு சொன்னீங்கல்லம்மா? ஆமாங்க. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேங்க. காஃபி சாப்பிடுறீங்களா? இருக்கட்டும்மா. தம்பி இப்பதான் வாங்கி கொடுத்தாரு. மாடியில இடம் சொன்னீங்களே, பாத்துடலாமா தம்பி? பாத்துடலாங்க. தம்பி இங்கதானே ரூம் வேணும்? ஆமாண்ணே, இங்கதான் வாசல். கூட அட்டாச்மெண்ட் பாத்ரூம் சொன்னீங்கல்ல? ஆமாண்ணே. விஜயா மேஸ்திரியும் முத்துவும் பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க தூரமா நின்னு. இப்பெல்லாம் இந்த சைடு இறங்கும்,
பாத்ரூம் அந்த சைடு வர்ற மாதிரி கட்டிடலாம், பக்கம் அலமாரி வர்ற மாதிரி பண்ணிடலாம். கிச்சன் ஏதாவது வேணுமா தம்பி? கிச்சன் கீழே இருக்குண்ணே, இங்க ரூம் மாத்திரம் தான். ரூம் கொஞ்சம் பெருசா வேணும். கீழே பாத்தீங்கல்ல கட்டில, அது இங்க தானே போடணும். இடம் இருக்கு, தாராளமா கட்டிடலாம். மொத்தமா சேர்த்து எவ்வளோண்ணே ஆகும்? மொத்தமா சேர்த்து ஒரு 4 லட்சம் ரூபா ஆகும்பா. கூட 25,000 ரூபா முன்ன பின்ன ஆகும். கிட்ட ஒரு 1 லட்சம் ரூபா இருக்குண்ணே. நீங்க வேலையை ஆரம்பிச்சிருங்க, கட்ட கட்ட நான் பணத்தை கொடுத்துட்றேன். எல்லாம் சரி வராது தம்பி. இப்ப மழை காலம் வரப்போகுது, அதுக்கு முன்னாடியே கட்டிடணும். கீழே காசு குறைவா இருந்துச்சுன்னா வேலை பாதியிலே நிக்கும். இல்லன்னு நாங்க கட்ட ஆரம்பிச்சா ரெடி பண்ணிடுவோம் பணத்துக்கு. இல்லம்மா, எப்ப என்ன செலவாகும்னு நமக்கே தெரியாது. இல்ல பணத்தை வச்சுக்கிட்டு வேலையை ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, வேகமா முடிச்சிடலாம். நீக்கி பணம் வராம ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, கட்டடம் பாதியிலே நிக்கும். மழையில கட்டினதெல்லாம் வீணாயிரும், டபுள் செலவாயிரும். உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். என்ன அப்படின்னா என்ன பண்றது? ஒரு 4 லட்சம் ரெடி பண்ணிரு தம்பி. 25,000 ரூபா முன்ன பின்ன ஆனாலும் பாத்துக்கலாம். நான் சொல்றத தப்பா எடுத்துக்காத தம்பி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, எங்க நல்லதுக்கு தானே சொல்றீங்க, புரியுதுண்ணே. ஓகேண்ணே, நான் பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் சொல்றேண்ணே. இந்த ஆட்டோ செலவுக்கு வச்சுக்கோங்க. பரவாயில்லப்பா, வைப்பா, வச்சுக்கோங்கண்ணே. என்னப்பா நீ? சரிப்பா, பணம் கிடைச்ச உடனே சொல்லுங்க, வேலையை ஆரம்பிச்சிடலாம். சரிப்பா, நான் வர்றேன். முத்து அம்மா பாத்துக்கிட்டு இருக்கத கவனிக்கிறாரு. என்னங்க 4 லட்சம் ரூபா ஆகும்னு சொல்றாரு? மாமீனா, விலைவாசி எல்லாம் கூடி போச்சு. அந்த இன்ஜினியரு 5 லட்சம் ரூபா ஆகும்னு சொன்னாரு, இவரு 4 லட்சம் ரூபா தான் ஆகும்னு சொல்றாரு. இப்ப 4 லட்சம் ரூபாய எப்படிங்க நம்ம ஏற்பாடு பண்றது? அது கிடைச்சிரும் மீனா. எப்படிங்க? அப்பா கிட்ட சொல்லி அம்மாவோட நகை இருக்குல்ல, அத வாங்கி கொண்டு போய் அடகு வச்சிருவோம். அடகு வச்சோம், இந்த காசு பத்தலன்னு வையே, வித்துருவோம் நகைய. மீனா, கேட்டுடலாமா? அதை கேட்டுட்டு ஓடுறாங்க. விஜயா ஓடுறத பாக்குறாங்க மொட்டை மாடியில இருந்து. என்னங்க, என்ன பேசுறீங்க? அத்தனை கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல மீனா, இவ்வளவு நேரம் நம்ம பேசினத உன் அத்தை ஒட்டி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீங்க நம்ம பணத்துக்கு என்ன பண்றது? யோசிக்கலாம் மீனா, ஏதாவது வழி கிடைக்காமையா போயிரும். நம்மளை கூட முத்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப மனோஜ் ரோகிணின்னு கூப்பிட்டுக்கிட்டு வர்றாரு. ஜெயா, துணிக்கடை விளம்பரத்துக்கு வர்ற மாதிரி இத்தனை பையோட வந்திருக்கான் உன் மகன். என்னடா இதெல்லாம்? சொல்றேம்மா, ரோகிணி வரட்டுமா? அண்ணா, உனக்கு பொறுப்பு வந்துருச்சுடா. ஏண்டா முத்து, நிறைய செலவு கடனு அது இதுன்னு சொன்னேன். எங்களுக்கு வேற மாசம் 50,000 ரூபா கொடுக்கணும். அதனால வீடு வீடா போய் பொருள் விற்க ஆரம்பிச்சிட்டியா? என்னைய பார்த்தா டோர் டெலிவரி பண்ற மாதிரி இருக்கா? ஐ எம் அ பிசினஸ் மேன். அப்புறம் ஏண்டா மனோஜ் கையில இவ்வளவு பை வச்சிருக்க? ஷாப்பிங் போயிட்டு வரேன்டா. அங்க ஷாப்பிங் போனீங்களா? என்கிட்ட சொல்லவே இல்ல. கூப்பிட்டிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. சும்மா சர்ப்ரைஸ் ரோகிணி. உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். எல்லாரும் முன்னாடியும் உனக்கு கொடுக்க போறேன். இப்படி என்னங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அத பாக்காத, இத பாரு. நீ சொன்ன இல்ல, என் ஹஸ்பண்ட் சம்பாரிச்சு தாலி செயின் வாங்கி கொடுப்பாங்கன்னு. வாங்கிட்டேன். கேக்குறாங்க, மனோஜ் எப்படிரா இதெல்லாம்? ஒரு இக்கட்டான சூழ்நிலை வர்றப்ப தாலி செயினை வச்சு என்ன காப்பாத்தினாலமா ரோகிணி? அதுக்கு நான் அவளுக்கு திரும்பி செய்ய வேணாமா? ரோகிணி, நான் வாங்கி கொடுப்பேன்னு சொன்னேன்ல, செஞ்சிட்டேன். விஜயா கேக்குறாங்க, என்னடி முத்துவுக்கு? நான் இது என்ன மானஸ்தங்களுக்கு வந்த சோதனைன்னு நினைச்சேன். அதனால எனக்கு குறை ஏறிடுச்சு. நீயும் உன் பொண்டாட்டிக்கு செயின் வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லி பல மாசமாச்சு. வெறும் தாலி மாத்திரம் தான் வாங்கி கொடுத்துருக்க. நம்ம மீனா மஞ்ச கயிறோட தான் இருக்கா. என் பையன் சொன்னதை செஞ்சிட்டான். முத்துவை விடுமா, பொறாமையில பேசுவான். நீ இப்படி வா, என் லைஃப்ல நடந்த எல்லா நல்லதும் உங்க மூலியமா தான்மா சொல்றாரு. பாத்தியாப்பா மனோஜ, அவனை படிக்க வச்சது செலவு பண்ணதெல்லாம் நீ. உன்னோட மொத்த உழைப்பையும் ஒரே நாள்ல தூக்கிட்டு போனான்ப்பா. நல்ல பேர் மாத்திரம் அவங்களுக்கு. ராமுத்து, என் பேருக்காண்டி நான் அதை செய்யல, என் கடமை அதை செஞ்சேன். இந்த தாலி செயினை ரோஹிணி கழுத்துல நீங்களே கட்டி விடுங்கம்மா. இது தாலிடா, நீ தான் அவன் கழுத்துல கட்டணும். நீ இந்த செயினை கொடுமா. ஏங்க வாங்க, இங்க வாப்பா சீக்கிரம். மனோஜ் தான் கூப்பிடுறான்ல, போப்பா. இந்தாடா மனோஜ், அம்மா வந்துடுறேன். மனோஜ் ஓவரா பாசத்தை புளிகிறான். ஏதோ உள்குத்து இருக்க மாதிரி இருக்குல்ல. நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா போறாமன்னு சொல்லுவாங்க. அமைதியா இருங்க. எந்திரிச்சு நில்லுங்க. போடவா? போடுறா. பூ போட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க. நீ ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. எல்லாருடா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
கொஞ்ச நாளாவே உனக்கு எல்லாம் கெட்டதாவே நடந்துச்சு. அது போதாத காலம். இப்ப உனக்கு நல்லதாவே நடக்குது. நீ நினைச்சத சாதிச்சிருவ. சில பேர் மாதிரி அதை செய்யணும் இதை செய்யணும்னு ஆசைப்பட்டா மாத்திரம் போதாது. தான் நிறைவேற்றுறதுக்கு திறமை வேணும். அந்த சில பேரு நான் தான் ரூம் கட்ட ஆளை கூட்டிட்டு வந்தேன், அத குத்தி காட்டுறாங்க. மனோஜ பாராட்டணும்னா நல்லா பாராட்டு. ஆனா ஒருத்தரை கேவலப்படுத்தி தான் இன்னொருத்தரை பாராட்டுவியா? பரவாயில்ல மாமா, அத்தை திட்டுறதுனால எங்களுக்கு எந்த கெட்டதும் நடக்க போறது இல்ல. அத்தை சொன்ன மாதிரி நாங்க ஆசைப்படுறதோட நிறுத்த மாட்டோம். இவர் சொல்றதெல்லாம் செய்வாரு. ரோகிணி சொல்றாங்க, மீனா உங்களுக்கு ஜுவல் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னதே முத்துவால செய்ய முடியலையே. முத்து உழைச்சு சம்பாரிச்சு எனக்கு செய்வாரு, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஜெயா சொல்றாங்க, அவ சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காதம்மா. ஏதாவது வயிறு எறிஞ்சுக்கிட்டு சொல்லுவா, மனோஜ் அம்மாவுக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையாடா? அது எப்படிம்மா உங்களுக்கு வாங்காம இருப்பேன், வாங்க. மனோஜ் எனக்கா பட்டு புடவை நல்லா இருக்குடா. இன்று ரஷ்யாவின் தலைநகரம் மாஸ்கோ. நாளை சந்திப்போம்.